ஏன்டி கல்யாணத்தை காலையில் வச்சுக்கின்னு நீ அவன் கூப்பிட்டான்னு போயிருக்கிறியே, உன் மனசில் என்னடி தைரியம் இல்லத்தை அவன் அழுந்தான், அதால் நான் போயிட்டு சரி இந்த நடந்த விஷயத்தை நீ யார்கிட்டயும் சொல்லிடாத அபி, அவ்வளோதான் பண்ணுவானே எனக்கு தெரியாது, சரி சரி நீ போய் குளிக்கிற வேலையை பாருங்க போது அபி வந்து அப்படியே யோசிச்சுனே இருப்பாங்க. நான் ஏன் அங்கே போனேன், அவன் ஃபோன் பண்ணி கூப்பிட்டோன்னே நான் போயிருந்தம்மா, ஐயோ என்னோட நிலைமையா இப்படியாவது கடவுளே நான் எல்லாருக்கும் நல்லது தானே பண்ணுறேன்ட்டு அபி வந்து அப்படியே யோசிச்சுனே ரொம்ப அழுவாங்க. அந்த இடத்துல அவங்க அத்தை சொல்லுவாங்க, சரி நீ யோசிச்சுதான் போதும், முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சு, நீ போயிட்டு ரெடி ஆகிட்டு வாங்க, பியூட்டிஷியன்லாம் வந்துட்டாங்கன்னு உன்னை மேக்கப் பண்ண வந்திருக்கிறாங்க அப்படின்னோடனே சரி அத்தை நான் போகிறேன்ட்டு நம்ம அபி போகிற டைமில் வந்து ராகவோட கொடுத்த கிஃப்ட் வந்து அபியோட கையில் வந்து திரும்பி பார்க்கும்போது கையில் அடிப்படுது. இவர் என்ன எனக்கு கிஃப்ட் கொடுத்துருப்பாரு, நம்ம இப்பயே பிரித்து பார்க்கலாமா, இல்லை நாளைக்கு கல்யாணம் ஆகிட்ட பிறகு நம்ம இதை பிரித்து பார்க்கலாம், ராகவ் என்ன கிஃப்ட் கொடுத்துருக்காரு, ராகவ் வந்து அவர் மனசையும் உங்கள்கிட்ட கொடுத்துருக்குறாரு, பிடிச்சி பார்த்தா நல்லா தாங்க இருக்கும். ராகவ் வந்து அவர் லவ் ப்ரப்போஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாரு.